So dear student, arithmetic series la the 14th video, okay va? So first average salary of the men 3000, average salary of the all the employees 8000. There are 80 men, okay. Average salary of the women 10,000. Find the number of women. Women மட்டும் தெரியாதுங்க. டோட்டலாக 80 men இருக்காங்களே, how many women நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணோம். ஆக்சுவலாக நம்ம 3000 8000 10,000 மல்டிப்ளை பண்ணோம் இல்லையா, ஈக்குவல் நம்பர் ஆஃப் ஜீரோ அடிச்சிருங்களேன், 330 கட் பண்ணிடலாம் பாருங்க. ஸோ அப்போ என்ன மீனிங், ஆவரேஜ் சேலரி ஆஃப் த மென்னு 3 rupees, டோட்டல் எம்ப்ளாயீஸோடைய ஆவரேஜ் 8, விமன் வந்து 10 rupees, அப்படி எடுத்துக்கலாம், அந்த மாதிரி எடுத்துக்கலாம். சரி, 0 கட் பண்ணுறது தான் பெஸ்ட்டு, ஓகேவா. ஸோ டோட்டல் சேலரி சொல்லும்போது நம்பர் ஆஃப் பர்சன் இன்ட்டு ஆவரேஜ் யூஸ் பண்ண பாருங்கள். தெர் ஆர் 80 மென்னு, ஆவரேஜ் 3. சரி, நீங்கள் 3000 போடலாம், இப்போ மல்டிப்ளை பண்ண 214 வரும், அது 24,000 சம்திங் வரும், அவ்வளோதான். நீங்கள் இந்த ரெடியூஸ் பண்ணிட்டு பண்ணுங்கள், அதான் பெஸ்ட்டு. ப்ளஸ் how many women நமக்கு தெரியாது இல்லையா, how many womenனா எக்ஸ்ன்னு வச்சுப்போம், எக்ஸ் விமன், பட் ஆவரேஜ் சேலரி 10. 10,000 நம்ம 10 யூஸ் பண்ணிட்டோம். ஓவரால் சேலரி 8,000 வரும் இல்லையா, நம்ம 18 எடுத்துட்டோம் அது. ஸோ 8 இன்ட்டு நம்பர் ஆஃப் மென் 80, விமன் வந்து தெரியாது, டோட்டல் பண்ணி தான் மல்டிப்ளை, அப்போ தானே டோட்டல் சேலரி வரும். திஸ் மீன்ஸ் டோட்டல் சேலரி ஆஃப் த எம்ப்ளாயீஸ்னு வச்சுப்போம், ஓகேவா. தட்ஸ் ஆல். மல்டிப்ளை பண்ணுங்களேன், 240 and 10x, I mean this equal to 8 8 are 64, 6000, I mean 640 plus 8x ன்னு வந்துடுமா, அவ்வளோதாங்க. இதை ரெடியூஸ் பண்ண 8x வரும் பாருங்கள், இந்த பக்கம் லெஸ் பண்ணுங்களேன். ஸோ 2x equal to 400 வருமா, x is equal to 200. x means நம்பர் ஆஃப் விமன் தான் சொன்னோம் இல்லையா, ஸோ 200, தட்ஸ் ஆல். இந்த ஜீரோஸ்லாம் வந்து இப்போ நம்ம 3000 8000 10,000 சொன்னோம் பாருங்கள், அது 30,000 80,000 அண்ட் 1 lakh கூட யூஸ் பண்ணி ஈக்குவல் நம்பர் ஆஃப் ஜீரோ கட் பண்ணிவிடுங்க, அது பெஸ்ட்டாக இருக்கும். நெக்ஸ்ட்டு, a trader bought 2 mobile 3,900, sold one is 20% loss, another one 15% profit, and the selling price of mobile same, selling price நம்ம bought the find the cost price of the அந்த each mobile find it பண்ணோம். ஸோ ஃபஸ்ட்டு டோட்டல் காஸ்ட் ப்ரைஸ் இஸ் 39,000, ஓகே. 2 மொபைல்ஸ் இருக்கு இல்லையா, ஏ அண்ட் பின்னு வச்சுப்போம், அதர்வைஸ் இட்ஸ் அவர் சாய்ஸ் தான், ஃபஸ்ட் மொபைல் அண்டு செகண்ட் மொபைல். பட் வி டோன்ட் நோ வாட் த காஸ்ட் ப்ரைஸ், கரெக்டாக எக்ஸாக்ட்லி இண்டிபெண்ட்டாக தெரியாது. ஸோ ஃபஸ்ட்டு சோல்டு 20% லாஸ், சேல் பண்ணது 80% தான் இருக்கும் இல்லையா, 15% ப்ராஃபிட்டில் சேல் பண்ணி 115 தான் சேல் பண்ணியிருக்கணும். ஸோ 80% ஆஃப் காஸ்ட் ப்ரைஸ் ஆஃப் ஃபஸ்ட்டு ஒன் ஏ ஈக்குவல் டு செகண்டு 15% ப்ராஃபிட், ஸோ 115% ஆஃப் காஸ்ட் ப்ரைஸ் ஆஃப் செகண்டு பி. நம்ம XYன்னு கூட யூஸ் பண்ணிக்கலாம், நம்ம சாய்ஸ் தான், எக்ஸ்சேஞ்ச் ஆகிடும் இல்லையா. ஸோ அப்படி சிம்பிளை பண்ண வேண்டியதுதான். 16 5 சார், 23 5 சார் யூஸ் பண்ணிக்கலாமா. ஸோ 23:16 ஆட் பண்ணுங்கள், 39 பார்ட்டு தான் 39,000, 1 பார்ட்டு 1,000, ஓகே. கொஸ்டின், ஃபைண்ட் தேர் காஸ்ட் ப்ரைஸ். ஸோ இண்டிபெண்ட்டாக காஸ்ட் ப்ரைஸ் சொல்லணும் இல்லை, ஜஸ்ட் மல்டிப்ளை பண்ண. ஃபஸ்ட்டு ஏ இஸ் 23,000, 23 into 1000 போட்டால் 23,000 வருமா, பி 16,000, ஓகேவா. ஸோ 23,000 ஆப்ஷன் ஒன்லி அவைலபிள் பாருங்கள், ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட்டு கொஸ்டின் நம்பர் 3. ஆக்சுவலி பர்டிகுலர் வில்லேஜில் 2 contestants A and B எலெக்ஷன், 70% ஆஃப் த பீப்புள் தான் ஓட்டு போடுற, டோட்டல் ரிஜிஸ்டர் 70% ஆஃப் த ரிஜிஸ்டர் ஓட்டு காஸ்டர் ஓட்டு, 100% ஓட்டு இருந்ததுன்னு அதில் 70% பீப்புள் தான் வந்து ஓட்டு போட்டிருக்காங்க. ஏ வின் எலெக்ஷன் பை 400 ஓட்டு, ஏ வந்து பியை விட 400 ஓட்டு அதிகமாக எடுத்து வின் பண்ணியிருக்கார். பட் இப்போ கொஸ்டின், இஃப் ஏ had received 12.5% லெஸ் ஓட்டு, ஏ 12.5% கம்மியான ஓட்டு எடுத்திருந்தா ஏ ஓட்டும் பி ஓட்டும் ஈக்குவல் ஆகிட்டுருக்கும்.
சேம் ஆகிட்டு இருக்கும். தே நாமினி ரிஜிஸ்டர் ஓட்டு, த டோட்டல் நம்பர் ஆஃப் ஓட் இந்த வில்லேஜ், மொத்தமாக எத்தனை பேர் இருக்காங்க ஓட்டர்ஸ் அப்படின்னு கண்டுபிடிக்கணும். ஓகேங்க, டோட்டல் ஓட்டு 100. ஓகேவா, அதில் வந்து ஓட்டு போட்டாங்க பாருங்கள், அவங்க 70 தான் ஆக்சுவலாக, ஓட்டட் ஒன்லி 70. இப்போ இந்த 70ல் ஏ ஹவுமச் எடுத்தார், பி ஹவுமச் எடுத்தார், அது நமக்கு அந்த இன்ஃபர்மேஷன் அங்கே தெரியாது. பட் நம்பர் ஆஃப் ஓட் வைஸ் பார்த்தீங்கன்னா 400, ஏ வின் பை 400 ஓட்டு. ஏ வந்து பியை விட 400 ஓட்டு அதிகமாக எடுத்துருக்கார். மீனிங் இந்த 70% நம்ம 35 செப்பரேட் பண்ணலாமா? அப்படின்னு டிஃப்ரென்ஸ்னு ஏதாவது ஒன்று வரணும்ல. ஏல 12.5% லெஸ் பண்ணி பி, ஏ 12.5% லெஸ்ஸாக எடுத்திருந்தால் பி அதிகமாக எடுத்துருப்பார் தானே மீனிங். இங்கே 12.5% லெஸ் பண்ணும்போது இங்கே ஆட் பண்ண ஈக்குவலாக வரணும். சரியா, இதை நம்ம 30 and 40 மாற்றி பார்ப்போம். அசம்ஷன் தான் 35 எடுத்து இப்போ ஏ தானே அதிகமாக எடுத்துருக்கணும் அக்கார்டிங் டு கொஸ்டின். ஸோ அப்போ 30 வச்சுட்டு 40 எடுக்கிறோம், அவ்வளோதாங்க. அது இப்போ 40ல் 12.5% how much வரும் பாருங்களேன். 10% 4 வருமா, 0.25% 5 வரும் பாருங்கள். இப்போ நான் 12.5% லெஸ் பண்ணிவிட்டேன் 35A. இப்போ பி வந்து ஏ 12% லெஸ்ஸுன்னா பி 12.5% மோர் தான் மீனிங் இல்லையா. அந்த 5 ஓட்டு ஆட் பண்ணும்போது பாருங்கள், அக்கார்டிங் டு கொஸ்டின் வந்து போத் ஆர் ஏபி ஈக்குவல் ஓட்டு வந்துடுச்சு. அப்போ ஆக்சுவலி கொஸ்டின் வந்து how many ரிஜிஸ்டர் ஓட்டுன்னு கொஸ்டின் ஆன்சர் பண்ணோம். இப்போ அந்த 400 ஓட் சொன்னாங்க இல்லையா, டிஃபரன்ஸ் ஆஃப் த ஓட்டு 400 ஓட்டு, இந்த டிஃப்ரென்ஸ் தாங்க அது. இந்த 10% ஆஃப் த ஓட்டு தான் 400. ஸோ டோட்டல் நம்பர் ஆஃப் ஓட் ரிஜிஸ்டர் வந்து 100. 100% ஈக்குவல் டு how muchன்னு பாருங்கள் ஆன்சர் 400. ஐ மீன் 4000 ஆன்சர். ஓகேவா. நெக்ஸ்ட்டு the particular day sweet were distributed equally among 495 students. Our particular day 396 students from nearby school also joined them. அது மாதிரி ஜாயின் பண்ணிப்பாங்க. அது ஒரு ஸ்கூலில் ஃப்ரெண்ட்ஸுங்க இருப்பாங்களே, ஒரு ஸ்கூலில் ஸ்வீட் தரான்னு என்னது ஜாயின் பண்ணிப்பாங்க. அது ஈச் ஸ்டூடெண்ட் ப்ரெசன்ட் த காட் 4 ஸ்வீட்டு லெஸ்ஸு. எக்ஸ்ட்ரா ஸ்டூடெண்ட் ஜாயின் பண்ணதுனால ஆக்சுவல் ஸ்டூடெண்ட்டுக்கு டிவைட் பண்ண வேண்டியது 4 கம்மியாகிடுச்சு. how many sweet were distributed, total number of sweet சொல்லணும், நமக்கு தெரியாது இல்லையா. ஸோ டோட்டல் ஸ்வீட்டு எக்ஸு, டோட்டல் ஸ்வீட்டு எக்ஸ்ன்னு வச்சுப்போம். ஆக்சுவலி எக்ஸ் நம்பர் ஆஃப் ஸ்வீட்டு சப்போஸ் டு பி டிஸ்ட்ரிபியூட்டட் 495 children. பட் ஆன் த டே 396 ஆட் ஆகிடுச்சு, எக்ஸ்ட்ரா வந்துட்டாங்க. இப்போ டோட்டலாக ப்ரெசென்ட் ஆனது 891. 495 ஸ்டூடெண்ட்டுக்கு தர வேண்டிய ஸ்வீட்டை 891 ஸ்டூடெண்ட்டுக்கு டிஸ்ட்ரிபியூட் பண்ணணும். 891 சப்போஸ் ஆப்சண்ட் ஆகிருந்தால் மைனஸ் பண்ணணும். கரெக்டாக எக்ஸ்ட்ரா வந்ததுனால ப்ளஸ் பண்ணணும். 4 லெஸ்ஸு சொன்னாலும் மைனஸ் தான், மோர் சொன்னாலும் மைனஸ் தாங்க போடணும். இப்போ எல்சிஎம் எடுத்திங்கன்னா 495 எக்ஸு இன்ட்டு 891 வரும் இல்லையா. இந்த டிஃப்ரென்ஸ் கிராஸ் மல்டிப்ளை பண்ணும்போது 396 தானே டிஃப்ரென்ஸ் வரணும். ஸோ 396 எக்ஸு திஸ் ஈக்குவல் டு 4. ஓகேவா. ஸோ எக்ஸோட வேல்யூ 4 இன்ட்டு 495 இன்ட்டு 891 பை 396. ஓகேவா. இது நம்ம டேரெக்டாக கேன்சல் பண்ணிடலாம். 396 81 கேன்சல் பண்ணலாங்க. இது 9 4s வரும், 99 டைம்ஸ் வரும் பாருங்கள். இந்த மாதிரி கேன்சல் பண்ணிடலாம். அது சரியா. ஸோ டேரெக்டாக அப்படியே மல்டிப்ளை பண்ண வேண்டியதுதான் நீங்கள். இது 9 டைம்ஸ் 9 டைம் 99 டைம்ஸ் இருக்குது பாருங்கள். டேரெக்டாக ஜஸ்ட் 4 இன்ட்டு ஸோ மல்டிப்ளை பண்ணி முடிச்சிடலாம். சரியா. இல்லை இந்த பக்கம் கேன்சல் பண்ணி இப்படி கேன்சல் பண்ணாது. ஓகேவா. ஸோ எக்ஸோட வேல்யூ இதை மல்டிப்ளை பண்ணுங்களா. 495 இன்ட்டு 9 மல்டிப்ளை பண்ணுங்கள். 4455. இது ஆக்சுவலி நீங்கள் டேரெக்டாக கூட சிம்பிளே பண்ணலாங்க. அது நான் ஜஸ்ட் ஒரு ரெஃபரன்ஸாக போட்டு காமிச்சு உங்களுக்கு, அவ்வளோதான். இங்கே டேரெக்டாக அப்படி அடிக்க வேண்டியது தான் நீங்கள். சரியா. இது அடித்து பார்த்தீங்கன்னா 9 டைம் 99 டைம் இந்த மாதிரி டேரெக்டாக கேன்சல் பண்ணிடலாம். இப்படி ஃபஸ்ட்டு இப்படி அடிங்க, இந்த பக்கம் அடிச்சுட்டு இப்படி அடிச்சிருங்க. சரி, 4 அடிச்சுட்டு இந்த பக்கம் அடிங்க. இந்த 4 பாருங்களேன், 9 4s 36, திருப்பி 3 இருக்குல்லையா, 9 4s 36 இருக்கு இல்லையா, 99 டைம். இந்த 99 இந்த பக்கம் அடிச்சிங்கன்னா 9 டைம்ஸ் வந்துடும் உங்களுக்கு. அது சரி, சிம்பிளிஃபிகேஷன் தானே, கேன்சல் பண்ணி பாருங்களேன். ஸோ 4455 ஆன்சர். கொஸ்டின் வந்து டோட்டல் நம்பர் ஆஃப் ஸ்வீட், ஆக்சுவல் நம்பர் ஆஃப் ஸ்வீட் டிஸ்ட்ரிபியூட்டட் வந்து 4455. இது ஆன்சர். ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட்டு
age problem. Present age of A equal to B's age 8 years ago. 4 years hence A's age to B's age 4:5. At the time what is the percentage of A find out பண்ணுங்க. So 2% தான் actually A and B. 8 years ago, present and after 4 years. Okay va? But A oda age B 8 years ago X ன்னு எடுத்துட்டா A same. அவங்க தான் சொல்லியிருக்காங்க பாருங்க. A's age equal to B's age 8 years ago. 8 years ago B's age தெரிஞ்சோ percentage of A சொல்லிடலாமா? Okay. And 8 years agoலேருந்து வரும்போது B ஓட ஏஜ் என்னவா இருக்கும்? X plus 8. Because A ஓட percentage B ஓட percentage தெரியணும் இல்லையா நமக்கு? Ratio wise after 4 years AB given 4:5. ஓகேவா, அதை சால்வ் பண்ணுங்க. AB beginning of the value X plus 8. ஸோ இங்கேருந்து +4 ஆட் பண்ணுவோம் இல்லையா? ஸோ +4 So this equal to X plus 4 and X plus 12. Okay, opposite ratio 4:5. 4 is the 5x 4x difference x in varuma. This is 20 48. Okay, 48 and 20 subtract பண்ண 28 வரும் பாருங்களேன். x ஓட வேல்யூ 28. கேட்ட கொஸ்டின் ஆக்சுவலாக what is the percentage of A? A இங்கே தானே இருக்குது. A's percentage x தானே வரும். So answer is 28. Percentage of A is 28. ஏஜ் ப்ராப்ளம் ஆக்சுவலி செப்பரேட் வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கோம் பாருங்கள். அதெல்லாம் பார்த்துட்டீங்கன்னா இந்த மாதிரி கொஸ்டின்லாம் சால்வ் பண்ண ஒரு ஐடியா வரும் உங்களுக்கு அது. ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு பார்ட்னர்ஷிப். 3 person 6,000 8,000 5,000. Take 6 for 6,000 8 for 8,000 5 for 5,000 யூஸ் பண்ணிப்போம். ஆஃப்டர் ஜீரோஸ்லாம் அடிச்சிடலாம், அவ்வளோதாங்க. 3,000 2,000 0 கட் பண்ணிவிடுங்க. ஓகே, ஸோ 3 பார்ட்னர்ஸ் வரும்போது ஆக்சுவலி ஏபிசி யூஸ் பண்ணோம். ஏஸ் இன்வெஸ்ட்மெண்ட்டு வாட் இஸ் த ப்ராஃபிட் எண்ட் ஆஃப் தி டோட்டல் டூரேஷன் 12. ஏபி ஸ்டார்டட் த பிஸ்னஸ்ஸு. ஆஃப்டர் 4 month பி வித்ரா பண்ணிட்டாரு. இனிஷியல் இன்வெஸ்ட்மெண்ட்டு சி ஆடட் 2,000. சரியா? ஏ இன்வெஸ்ட்மெண்ட்டு கெப்ட் என்டையர் பீரியட் 6 for 6,000. ஓகேவா? ஸோ 6 into 12. ஏயோட இன்வெஸ்ட்மெண்ட்டு 6 into 12. பிஸோட இன்வெஸ்ட்மெண்ட்டு ஸ்டார்டிங் வித் 8,000. ஓகே, பட் ஆஃப்டர் 4 month 3,000 வித்ரா பண்ணிட்டாரு. 8,000 into 4 month. ஆஃப்டர் 4 month 8,000ல 3,000 வித்ரா பண்ணிட்ட ரிமைனிங் 5,000 வரும் இல்லையா? இன்ட்டு 8 month. பிகாஸ் நம்ம பார்ட்னர்ஷிப் எல்லாமே கேபிட்டல் இன்ட்டு டைம் தான் யூஸ் பண்ணுறோம். பார்ட்னர்ஷிப்னு செப்பரேட்டாக வீடியோ போஸ்ட் பண்ணி பழைய வீடியோலாம் பார்க்கக்கூடாது, மீனிங் இல்லைங்க. அதுக்கு ஒரே பார்ட்னர்ஷிப் கிளாஸாகவே எடுத்துகிட்டே இருக்க முடியாது. இல்லை, ஆல்ரெடி போஸ்ட் பண்ணி வச்சுருக்கோம். அது ஒருவேளை இதெல்லாம் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்கன்னா அதை போய் ரெஃபர் பண்ணிவிட்டு வாங்க, ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு அது. ஓகே, சியோட இன்வெஸ்ட்மெண்ட்டு ஸ்டார்டிங் வித்து 5,000 அப் டு 4 month. பட் ஆஃப்டர் 4 month 2,000 எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணதாக சொல்கிறாங்க இல்லையா? ஸோ 2,000 ஆட் பண்ணும்போது 7,000 ஆகிடுமே. ரிமைனிங் 8 month. பிகாஸ் டோட்டல் டூரேஷன் எண்ட் ஆஃப் தி இயர் 1 year 12 month மீனிங் ஆகிடும் இல்லையா? அவ்வளோதாங்க. இது எல்சிஎம் ஆட் பண்ண 72 மல்டிப்ளை பண்ணுங்க. 32 and 40. திஸ் ஆல்சோ 72 வருமா? 20 56 76 ரேஷியோ. ஓகே, ஸோ ஃபோர்த் டேபிளில் கேன்சல் பண்ணலாம். 18 4s are அகெயின் 18 4s are. பட் இங்கே 19 4s are 76 வரும். ஸோ அக்கார்டிங் டு கொஸ்டின் ஆன்சர் 18:18:9. கேட்ட கொஸ்டின் வாட் த ரேஷியோ ஆஃப் த ப்ராஃபிட் ரேஷியோ. கேட்டது ப்ராஃபிட் ரேஷியோ தான். ஓகேவா? ஸோ சாய்ஸில் இல்லை. 18 19 நன் ஆஃப் திஸ். சாய்ஸ் எல்லாம் நன் ஆஃப் திஸ்ன்னு செலக்ட் பண்ணுவோம். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு 2 vessels equal quantity milk and water. Milk and water 3:2 4:3 both mixed it together. Thoroughly find the mix milk and water in the new. Okay va? So first milk and water.
ஸோ இதெல்லாம் ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷனில் செப்பரேட் வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கோங்க. அது மில்க்கு குவான்டிட்டி மட்டும் பாருங்களேன். இப்போ 2 வெசல்ஸ் சொன்னாங்க இல்லையா. ஃபஸ்ட்டு வெசல் பார்த்தீங்கன்னா மில்க்கு 3/5, வாட்டர் எடுத்திங்கன்னா 2/5 வரும். இங்கே எடுத்திங்கன்னா மில்க்கு 4/7 வருமா, வாட்டர் எடுத்திங்கன்னா ஆக்சுவலாக இந்த கேஸில் 3/7 வரும். இப்போ மில்க் எல்லாம் ஆட் ஆகும், வாட்டர் எல்லாம் ஆட் பண்ணணும் இல்லையா. மில்க் ரேஷியோ செப்பரேட்டாக பாருங்கள். ஃபஸ்ட்டு வெசல்ஸில் 3/5 வருமா, நெக்ஸ்ட்டு 4/7. வாட்டர் குவான்டிட்டி எடுத்திங்கன்னா 2/5 இங்கே இருக்கு இல்லையா, 2/5 ப்ளஸ் 3/7. அவ்வளோதாங்க. மிக்ஸ் பண்ணும்போது வாட்டர் குவான்டிட்டி மில்க் குவான்டிட்டி ஆட் ஆகும் இல்லையா ஆட்டோமேட்டிக்காக. ஸோ எல்சிஎம் எடுங்களா, 35 7 டைம்ஸ் இருக்குல்லையா, 7 3s are 21, 5 டைம்ஸ் இருக்குது, 5 4s are 20 அண்டு எல்சிஎம் அகெயின் 35. இது 5 that is 7 2s are 14, 5 டைம்ஸ் இருக்குது, 5 3s are 15. ஸோ 41/35. 35 கேன்சல் பண்ணிடலாங்க, 29/35. ஸோ ரேஷியோ 41:29. ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணும்போது 41:29 சேஞ்ச் ஆகிடும். ஓகே. ஸோ அக்கார்டிங் டு கொஸ்டின் ரேஷியோவே சொல்லி வச்சுருக்காங்க, அவ்வளோதான். 41/29 சாய்ஸில் 1:2வும் 1/2வும் போத் ஆர் சேம் தானே சொல்லுவோம். போத் ஆர் சேமாக தான் சொல்லுவோம், அதே மீனிங் தாங்க அதுக்கு. ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட்டு ஆகாஷ் ஃபாதர் gave money 400 to and her mother gave 20% more than her father and grandfather give 40% more than the mother. Amount of money grandfather much percentage more than the சொல்லணும். ஆகாஷ் இருக்கார் பாருங்க. From father he got 400. சரியா. இப்போ ஆகாஷ் மேலாக ஃபீமேலாக அந்த ரிசர்ச்லாம் பண்ணக்கூடாதுங்க. அது இங்கே சில பேர் வந்து ஆகாஷ்னு இருக்குது, இங்கே அருன்னு இருக்குது, ஈஸ்ன்னு இல்லை, நேம் வச்சுட்டு மேல் ஃபீமேலாக டிசைட் பண்ண முடியாது. பிளட் ரிலேஷன்லாம் பார்த்துருக்கோம் இல்லையா, அது இம்பார்ட்டன்ட் கிடையாது நமக்கு. அது உட்காந்து ரிசர்ச் பண்ணாதீங்க. அது ஆகாஷ் வந்து ஃபாதர் கிட்டேருந்து 400 வாங்கினாரா, மதர் 20% மோர் தென் அவர் ஃபாதர். ஓகே. ஃப்ரம் மதர் 20% அதிகமாக வாங்கியிருக்கார். 20%னா 1/4 100 தானே வரும். ஸோ 500. ஆகாஷ் கார்டு ஃப்ரம் மதர் 500 அண்டு ஃப்ரம் கிராண்ட்ஃபா 40% மோர் தென் த மதர். இதில் 40% எடுக்கணுங்க. 4 × 40% 20 கட் பண்ணிடலாம் இல்லையா. 5 × 4 மல்டிப்ளை பண்ண 200 வரும். ஸோ டோட்டலாக 700. அதை 500 + 200 டோட்டலாக 700. இப்போ கொஸ்டின் how much percentage more amount of money gave by mother, I mean father சொல்லணும். சரியா. ஃபாதர் அண்டு ஃபாதர் இல்லா அந்த கிராண்ட் ஃபாதர் இருக்கார் பாருங்கள். அது இந்த டிஃப்ரென்ஸ் எடுங்களேன், 300 தானே. மோர் பர்சன்டேஜ் ஃபைண்ட் அவுட் பண்ணால் லோயர் வேல்யூட கம்பேர் பண்ணணும், லெஸ் பர்சன்டேஜ் கம்பேர் பண்ணும்போது 1000 அந்த மாதிரிலாம் சொல்லியிருக்கேன் பாருங்கள். அது ஸோ பர்சன்டேஜ் வைஸ் மோர் பர்சன்டேஜ் ஃபைண்ட் அவுட் பண்ணும்போது 400 அவுட் ஆஃப் 400 300 அதிகம் மோர். பர்சன்டேஜ் சொல்லும்போது இன்ட்டு 100. ஓகே. ஸோ 3/4 வரும் இல்லையா, 25. ஸோ 70% மோர். ஆகாஷ் ரிசீவ்டு ஃப்ரம் மதர் அண்ட் ரிசீவ்டு ஃப்ரம் கிராண்ட் ஃபாதர் சொல்கிறாங்க பாருங்கள். கிராண்ட் ஃபாதர் கிட்டேருந்து கலெக்ட் பண்ணது ஃபாதரை விட 70% மணி அதிகம். அவ்வளோதான். ஓகேவா. ஸோ வீடியோலாம் வாட்ச் பண்ணுங்கள், கண்டினியூவாக ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். சரியா. ஏதாவது உங்கள் கொயரிஸ் இருந்தால் வாட்ஸ்அப் பண்ணி விடுங்க. அது இந்த மாதிரிலாம் வாட்ஸ்அப் பண்ணுங்கள். அது சரியா. வாட்ஸ்அப் பண்ணுங்கள். ஏதாவது ஒரு இன்ட்ராக்ஷன் இருந்தால் தான் ஈஸியாக பண்ண முடியாது. ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுவோம். தேங்க்யூ.